மாவட்டம் பவானி பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேர் ஆன்மீக சுற்றுலாவிற்காக நேற்று இரவு சுற்றுலா வேனில் ராமேஸ்வரம், குச்சனூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு புறப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை தேனி மாவட்டத்தில் விபத்து ஏற்பட்டது. தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோயிலுக்கு செல்வதற்காக இன்று அதிகாலை 4:30 மணியளவில் திண்டுக்கல் குமுழி தேசிய நெடுஞ்சாலையில் தேனி வீரப்ப ஐயனார் கோயில் பிரிவு அருகே சுற்றுலா வேன் சென்று கொண்டிருந்தபோது கேரள மாநிலம் குமுழியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த லாரி எதிர்பாராத விதமாக வேனின் பாதையில் புகுந்ததால் இரு வாகனங்களும் நேருக்கு நேர் மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பயணித்த 3 குழந்தைகள் உட்பட 15 பேரும் காயமடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். விபத்துக்கு பிறகு வேனில் சிக்கியிருந்த பயணிகளை அருகிலிருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் உடனடியாக மீட்பு செய்து வெளியே கொண்டு வந்தனர். தகவல் கிடைத்ததும் அல்லிநகரம் போலீசார், 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். காயமடைந்த வேன் ஓட்டுநர் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட சிலரை மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மற்றவர்களுக்கு அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. விபத்து நடந்த இடத்தில் லாரியின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்து கண்ணாடி நொறுங்கிய நிலையில் சுற்றுலா வேனின் முன்பகுதியும் பக்கவாட்டும் கடுமையாக சேதமடைந்தது. இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் வரிசையாக நின்றன. பின்னர் போலீசார் போக்குவரத்தை சீரமைத்தனர். விபத்தில் காயமடைந்த பயணி ஒருவர் கூறுகையில், நாங்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்வதற்காக மகிழ்ச்சியாக பயணம் செய்தோம். திடீரென எதிரே லாரி நந்ததை பார்த்ததும் எங்கள் ஓட்டுநர் வண்டியை கட்டுப்படுத்த முயன்றார். ஆனால் விபத்தை தவிர்க்க முடியவில்லை. குழந்தைகள் பயந்து அழுதனர். கடவுளின் அருளால் அனைவரும் உயிருடன் இருக்கிறோம் என்றார். வேன் ஓட்டுநர் கூறுகையில், லாரி திடீரென எங்கள் வழித்தடத்திற்கு வந்தது. நான் உடனே பிரேக் போட்டேன். ஆனாலும் விபத்து நடந்துவிட்டது. அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதுதான் எனக்கு பெரிய நிம்மதி என்றார். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர் ஒருவர் கூறுகையில், தகவல் கிடைத்தவுடனே சம்பவ இடத்திற்கு வந்தோம். காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளித்து குழந்தைகள் மற்றும் ஓட்டுநரை தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம். அனைவரின் உயிருக்கும் ஆபத்து இல்லை என்றார். இதுகுறித்து அல்லிநகரம் போலீசார் தெரிவித்ததாவது, இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லாரி மற்றும் வேன் ஓட்டுநர்களின் வேகம், கவனக்குறைவு உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். முழுமையான விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி தலாவட்டையிலிருந்து வராங்க. ஒரு 15 பேர் கோயிலுக்கு போகலான்னு, ராமேஸ்வரம் போகலான்னு, குச்சினூர் சனீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு போகலான்னு போகிற வழியில் திண்டுக்கல் வந்து பைபாஸ் ரோட்டில் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் எதிர்பாராத விதமாக ஒரு லாரி, எம்டி லாரி, சிம்ட் லாரி வந்து அடித்து ஆப்போசிட்டில் எங்கள் வண்டி அப்படியே அப்சைடு ஆகலைங்க, திரும்பி நின்று வச்சு ஆளுகளுக்கு சின்ன சின்ன முட்டியில் காயம், முழங்காலில் காயம், மண்டையில் காயம், வேறு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. எத்தனை பேர் வந்தீங்க? மொத்தம் 5 பேருங்க. எத்தனை பேர் காயம்? டிரைவரோட சேர்த்து 5 பேருங்க. குழந்தைங்க 3 மொத்தம் அவ்வளோ. வேறு என்ன சங்கடம்?